ரொம்ப நாள் கழித்து இப்போ ஜெயராக்ஸ் ஃபெனிக்ஸ் வழக்குக்கு ஒரு நீதி கிடச்சிருக்கு, ஒரு நியாயம் கிடச்சிருக்கு. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுவும் அவங்களாம் போலீஸ் நல்லா படித்தவங்க. காவல் நிலையத்தில் ஒரு டெத்து, கொலை. நீதிமன்றத்தில் கோர்ட்டில் வந்து ஒரு மரண தண்டனை விதித்த பிறகு அந்த மரண தண்டனை எழுதிய பேனாவோட முனையை உடைப்பாங்க. அது ஏன் உடைக்கிறாங்கன்னு தெரியுமா? ஆக்சுவலாக அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முகலாயர் காலத்துலேருந்து அந்த பழக்கன்றது இருக்குது. அந்த காலத்தில் வந்து இறக வச்சு தான் அவங்க வந்து தீர்ப்பு எழுதுவாங்க. அந்த தீர்ப்பு எழுதிட்டு திருப்ப வந்து அந்த பேனாவால் இன்னொரு மரண தண்டனை எழுதக்கூடாது, இது ஒரு கொலைன்னு இல்லை, உயிரை பறிக்கக்கூடிய ஒரு செயலை செஞ்சுட்டு திருப்பி அந்த பேனாவில் மற்ற ஒரு செயல் எதுவும் செய்யக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு கருத்துன்றது அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருக்குது. அதுதான் வந்து இப்போ வரைக்கும் கோர்ட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கான சட்டன்றதுலாம் கிடையாது. அதாவது ஒரு மரண தண்டனை விதித்த பிறகு அந்த பேனா நிப்பில் உடச்சி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சட்டம் கிடையாது. இருந்தாலும் அந்த பேனாவில் மறுபடியும் அதுமாரியான ஒரு தீர்ப்பு எழுதக்கூடாதுன்றதுக்காக தான் அதை உடைப்பாங்க. இப்போ ஜெயராக்ஸ் ஃபெனிக்ஸ் அவங்க வழக்கில் கூட இப்போ அந்தமாரி தான் அந்த நீதிபதி கடைசியாக உடைச்சார். அவர் ரொம்ப நாள் கழித்து இப்போ ஜெயராக்ஸ் ஃபெனிக்ஸ் வழக்குக்கு ஒரு நீதி கிடச்சிருக்கு, ஒரு நியாயம் கிடச்சிருக்கு. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுவும் அவங்களாம் போலீஸ் நல்லா படித்தவங்க. ஒரு காவல் நிலையத்தில் ஒரு டெத்து, கொலை, நீதி கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ.